அனைவருக்கும் வணக்கம் ஐயா. எனது பெயர் ஆர் சங்கர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலிருந்து வகுப்பில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஏஎல்பி பேசிக் வகுப்பு முடித்து இப்போ அட்வான்ஸ் வகுப்பும் முடிச்சிருக்கேன். பேசிக் வகுப்பில் என்னைய அறிமுகப்படுத்தியது என்னுடைய அருமை நண்பர் தியாகராஜன் ஐயா. அவர் தான் என்னை அந்த வகுப்பில் ஜாயின் பண்ணி விட்டார். அவருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஐயாவுடைய ஸ்பீச்சு, பிகின் நோட்ஸில் வந்த ஸ்பீச்சு இன்னும் ரொம்ப எனக்கு மோட்டிவாக இருந்தது. அடுத்தடுத்து நம்ம அதுக்குள்ளே பயணம் பண்ணுறதுக்கு எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பேசிக் வகுப்பு முடித்த பிறகு அடுத்து அட்வான்ஸ் வகுப்பு அப்படிங்கிறப்ப, அட்வான்ஸ் வகுப்புனால் இன்னும் ரொம்ப டீப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொன்னாங்க. பேசிக் வகுப்புங்கிறது உண்மையிலே பேசிக் வகுப்பு ரொம்ப ஆழமாக படிக்க வேண்டிய ஒரு வகுப்பு. ஏன்னா பேசிக் வகுப்பு நல்லா நம்ம படிச்சிருந்தோம்னா அட்வான்ஸ் வகுப்பு ரொம்ப ஈஸி. எல்லோரும் சொல்லுவாங்க அட்வான்ஸுங்கிறது இன்னும் ரொம்ப ஆழமாக போகும்போது அதிகப்படியான விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம், அதில் அதிகப்படியான நுணுக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் அந்தளவுக்கு இருந்தது. இதில் பேசிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 ரூல்ஸ், இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 ரூல்ஸ் அப்படிங்கிறப்ப இன்னும் சுருக்கமாக இருக்குது. அதாவது அட்வான்ஸோடு இன்னும் சுருக்கமாக இருக்கிறது, அது எப்படி சொல்கிறது, பேசிக்கோட இன்னும் சுருக்கமாக இருக்கிறது அட்வான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பலன் எடுக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்குது. இப்போ பேசிக் வகுப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 10 வருஷத்துக்கு பார்க்கக்கூடிய பலன், அட்வான்ஸுங்கிறப்ப போகும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே 45 நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற 5 டேஸ் எப்படி இருக்கும், 13 மணி நேரம்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இன்னும் டீப்பாக இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு வகுப்பு இது இருந்திருக்கு. ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்திருக்கு, ஒரு பிரமிப்புன்னு சொல்லலாம் இது. ஏன்னா ரொம்ப நுணுக்கமாக நம்ம போய் பார்க்குறப்ப இப்படியெல்லாம் இருக்கா, இந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஆய்வு பண்ணி அவர் நம்ம குருநாதர் ஐயா அதை கண்டுபிடிச்சிருக்காருங்கும்போது மிகப்பெரிய நம்ம பாக்கியம் செஞ்சுருக்கோங்க. ஏன்னா அவர் மூலியமாகவே இந்த கிளாஸு ஒரு அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் வகுப்பு எடுக்கிறப்ப உண்மையிலேயே அந்த கண்டுபிடிப்பாளர் இருக்கும்போது அந்த கண்டுபிடிப்பை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நம்ம கேட்டு அதில் நம்ம பயனடைகிறதுங்கிறது மிகப்பெரிய வாய்ப்புன்னு தான் சொல்லுவாங்க. அது கரண்ட் பீரியடில் எல்லாமே எங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்குங்கிறப்ப நாங்கள் உண்மையிலேயே பாக்கியம் பண்ணியிருக்கிறவங்க. இதில் இந்த வகுப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பேசிக் வகுப்பு என்னை பொறுத்தளவு நம்ம பேசிக் வகுப்பு நல்லா படிச்சிருந்தோம்னா அட்வான்ஸ் வகுப்பு மிக 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 ஈஸி. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதில் நல்லா நம்ம தரவாயிட்டோம் அப்படின்னா அட்வான்ஸ் வகுப்பு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் பலன் எடுக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. பேசிக் வகுப்பில் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு எடுக்கிறப்ப என்னுடைய நண்பர்கிட்ட கூட நான் பலன் சொல்லியிருக்கேன். பலன் சொல்லும்போது உனக்கு இந்த 10 வருஷத்துக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கும்போது எனது நண்பர் ஒரு வார்த்தை சொன்னார், 10 வருஷத்துக்கு நீங்கள் இப்படி இருக்குன்ட்டீங்க, இந்த 10 வருஷத்துக்குள்ளே 10 வருஷங்கிறது எவ்வளோ கேப்பாக இருக்குது, இப்போ நான் இடையில எப்படி நான் இருக்கும் அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கும்போது, இல்லை நான் பேசிக் தான் முடிச்சிருக்கேன், இன்னும் அட்வான்ஸ் முடிச்சுட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு பலன் சொல்கிறேன், அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அவர் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு நான் பதில் சொல்லும்போது அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது, நீங்கள் சொன்னது எல்லாமே இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படிங்கிறப்ப நான் அதை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குது எனக்கு. இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இது மாறினா இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற இன்னும் ஒரு நம்பிக்கை, மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது எனக்கும் ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்தது, ஒரு ஆர்வமாக இருந்தது. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்தந்த பலன்லாம் நம்ம நடக்க போகுது, இந்த பலன்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறப்ப மிக துல்லியமாக அதை நம்ம நேரில் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. கிளாஸ் எடுக்கிறப்பையும் அதே மாதிரி தான். அட்வான்ஸ் கிளாஸ் எப்படி போகுதுன்னா, ஆய்வு செஞ்சு தான் நம்ம, அதாவது இருக்கிற ஜாதகம் நடந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம அதை ஆய்வு பண்ணுவோம், அது அந்த நேரத்தில் நமக்கு நடந்திருக்குங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற அந்த ஒரு பலன் சொல்கிற விதம் உண்மையிலேயே ரொம்ப துல்லியமாக இருக்குது. அப்படி இப்போ நம்ம துல்லியத்தை எப்படி எடுக்கிறோம்னா, இந்த நேரத்தில் இது நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு கன்ஃபார்மாக அங்கே பிளானட்ஸு அது எல்லாமே பொசிஷன் எல்லாமே அது கரெக்டாக இருக்குது. ஸோ இது இருந்ததுன்னா அங்கே அதுதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக துல்லியமாக சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது.
அந்த விஷயங்கள் வந்து ஐயா எப்படி இதெல்லாம் வந்து அவர் எவ்வளோ ஆய்வு பண்ணியிருப்பார், எவ்வளோ விஷயம் வந்து நுணுக்கமாக உட்காந்து பொறுமையாக ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி இந்த விஷயத்தை எப்படி அவர் கண்டுபிடிச்சிருக்காங்கிறது ரொம்ப வியப்பிலையும் வியப்பு. அதை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறதுங்கிறது அது வந்து உண்மையிலேயே வந்து ஆண்டவனோட கிருபை அப்படின்னு தான் சொல்லலாம். ஐயா வந்து நமக்கு இந்த ஏஎல்பி முறையை கொடுத்தது வந்து உண்மையிலேயே வந்து சித்தர் பெருமானே வந்து எல்லாருக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிறனால அவர் ரூபத்தில் வந்து கொடுத்ததா தான் நான் உண்மையிலேயே நான் கருதுகிறேன். ஏன்னா அந்த இவ்வளோ ஒரு அரிய கலையை வந்து இவ்வளோ ஒரு எளிமையான முறையை வந்து இப்போ கொடுத்த உடனே இப்போ நானும் ஒரு ஏஎல்பி ஜோதிடர் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை வருது. அதுதான் உண்மையிலே வந்து ஜோதிடங்கிறது ரொம்ப கடுமையான ஒரு இது, நிறைய கற்றுக்க வேண்டியதில் நிறைய இருக்குது. அது ஒவ்வொரு 12 பாவத்துக்கும் நமக்கு பலன் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அப்படி இப்படின்ட்டு நம்ம ஒரு வெளியிலேருந்து வர அந்த தகவல் வந்து நம்மளை வந்து ஜோதிடம்னா இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படிங்கிற நம்மளை மலைக்க வைக்கிற அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம நின்று ஜோதிடங்கிறது இவ்வளோ தான், 12 கட்டம் தான் ஜோதிடம். அந்த எது நடந்தாலும் அந்த 12 கட்டத்துக்குள்ளே இருந்து தான் நடக்கணும். 9 கோள்கள் அதில் சம்மந்தப்படணும். அப்படிங்கிறப்ப அந்த நட்சத்திரங்கள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நம்ம தரவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே ஜோதிடம் மிக மிக எளிமையாக பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஐயா மூலியமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே வந்து ரொம்ப நான் நன்றி விசுவாசமாக இருந்துக்கிறேன். ஏன்னா இந்த ஏஎல்பி ஜோதிடங்கிறது ஜோதிடத்தையே எளிமைப்படுத்தின ஒரு ஜோதிடமாக மாறிடுச்சு. இப்போ யாரை பார்த்தாலும் இப்போ நம்ம ஏதாவது நீங்கள் என்ன ஜோதிடம் படிக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக படிக்கணும், சீக்கிரமாக பலன் சொல்லணும், பலன் துல்லியமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை யாராவது கேட்டாங்கன்னா ரெஃபர் ஃபார் ஏஎல்பி அப்படின்றலாம். ஏஎல்பி ஜோதிடங்கிறது நீங்கள் ஷார்ட் பீரியடில் நீங்கள் வந்து ஒரு ஜோதிடத்தை முழு ஜோதிடத்தையும் நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து வேறு எந்த மெத்தட்லேயும் நான் கேள்விப்படவே இல்லை. ஒவ்வொரு பாவகத்துக்குமே ஒரு ரூல்ஸ், அந்த ரூல்ஸு தெரிஞ்சதுன்னா அந்த பாவம் உங்களுக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தா அவ்வளோதான். அதாவது கிரக குடிப்பினை இருக்கிறப்ப நீங்கள் கெடுத்துக்கிறீங்களா இல்லை கிரகம் அங்கே இருந்து உங்களுக்கு அதை தடை பண்ணுதா அப்படிங்கிறது மிக எளிமையாக அந்த அட்வான்ஸ் கிளாஸ் படிக்க நமக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. அப்போ நான் கெடுத்துக்கிறேன்னா இல்லை கிரகம் இதுக்கு தடை பண்ணுதா, இந்த பாவத்துக்கு யார் வந்து இதில் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறப்ப அதில் வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நம்ம அதில் தவறு செய்கிறோம் அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக நம்ம மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அதை நம்மளே நேருக்கு நேராக அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அது ஒரு உண்மையிலே வந்து இது நம்ம மேலே தான் தப்பு இருக்க மாட்டேன். அப்போ நாம் இதை திருத்தணும்னா கிரகம் நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நம்ம அதை கெடுத்துக்காமல் அதை வாங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இதில் பார்க்கும்போது உண்மையிலே வந்து வியப்பாக இருக்குது. அது நமக்கு அந்த பலன் எடுத்து சொல்லும்போது நம்ம நண்பர்கிட்ட இதை சொல்லும்போது உனக்கு இந்த இடத்துல இந்த இயற்குள்ளே நீ இந்த இடத்துல வந்து உனக்கு கிரகம் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தது, ஆனால் நீ வாங்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ உன்னை அந்த இடத்துல நீ மாற்றிருந்தீங்கன்னா உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த நல்ல பலன் உனக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கும்போது நம்ம சொல்லும்போது அப்போ அங்கே எதிர்த்தரப்புலேருந்து வர ஃபீட்பேக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை ஆமாம் அது எனக்கு அன்றைக்கி ஒரு 2 தாட்ஸ் இருந்துச்சு, நான் அதில் வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டிய இதிலேருந்து நான் தான் அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டேன், எனக்கு அதிலேருந்து அந்த வரக்கூடிய பலன் அந்த விஷயத்தில் எனக்கு கிடைக்காம போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நமக்கு திரும்ப ஒரு ரிசல்ட் கொடுக்கும்போது மேட்ச் ஆகுது, 100% மேட்ச் ஆகுது. இது வந்து ஜாதகர் வந்து அந்த இதை வந்து தடுத்துக்கிட்டாரு, தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு நல்ல விஷயத்தை அவரே கெடுத்துக்கிட்டாருங்கிறது முதல் கொண்டு நமக்கு அதுக்குள்ளேருந்து எடுக்கிறப்ப அப்போ எதிர்காலத்தில் அடுத்த வருஷத்தில் நீ எதுலாம் நீ சம்மந்தப்பட்டு அதை நீ ஸ்டாப் பண்ணுறது தயாராக இருக்க, அதெல்லாம் நீ மாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க அதை வந்து ஒரு விழிப்புணர்வோடு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதுதான் ஜோதிடம். இப்போ நம்ம எதை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஒரு 100% துல்லியமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயமாக வந்து நான் ஏஎல்பியை பார்க்குறேன். ஏஎல்பியில் இருக்கிற எல்லா குருமார்களுமே மிக அருமையாக பயிற்சி சொல்லித்தராங்க. அவங்க உண்மையிலே வந்து அவங்களோட பொறுமை, அவங்களுடைய அந்த ஒரு அணுகுமுறை எல்லாமே வந்து மிகவும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அடுத்தது கோச்சும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்க கோச்சு உண்மையிலே வந்து ரொம்ப எனக்கு என்னுடைய கேள்விகள் இலையில அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்களை எனக்கு உண்மையிலே கொடுத்தாங்க. ஏஎல்பியுடைய பேசிக் எனக்கு நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு அட்வான்ஸில் அவ்வளோ பெரிய கேள்வி எதுவும் எழலை. ஏன்னா அந்த மூணே விதி தான், அந்த மூணு விதிங்கிறதுனால அந்த 3 விதிக்குள்ளேயே நம்ம போட்டு பார்க்குறப்ப அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ண நமக்கு எந்த ஒரு கேள்வியுமே எனக்கு எழலை.
அதனால் நான் அம்மா எனக்கு ரேணுகா அம்மாக்கிட்ட இந்த தடவை நான் வந்து மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அம்மாவும் வந்து எனக்கு அப்பப்போ சார் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா, இன்றைக்கி வகுப்பு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்கம்மா எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அவங்களும் வந்து என்னை கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்கிறப்ப நல்லா புரிஞ்சுருக்குங்கய்யா, புரிதல் இருக்குது, நீங்கள் மேற்கொண்டு வகுப்பு அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு ஊக்கம் கொடுக்குறப்ப எனக்கு அந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்தது. ரொம்ப கஷ்டம்லாம் எனக்கு இருந்த மாதிரி தெரியல. அட்வான்ஸ் கிளாஸுங்கிறது ரொம்ப நுணுக்கமாக போனால் இன்னும் ஏதோ ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுற மாதிரியே எனக்கு தோணலை. ஏன்னா அட்வான்ஸ் கிளாஸுங்கிறது எனக்கு ரொம்ப எளிமையாக தான் இருந்தது. ஏன்னா பேசிக் அந்த அளவுக்கு அதுதான் நான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்ல வர்றது என்னென்னா, பேசிக் நீங்கள் ரொம்ப ஆழமாக நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அட்வான்ஸ் கிளாஸுங்கிறது நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. அது எளிமையாக இருக்கிறது இன்னும் வந்து நுணுக்கமாக நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப உதவி புரியுது. அதனால் வந்து என்னைய பொறுத்தளவு இந்த ஏஎல்பி எல்லாருக்கும் போகணும். கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் கிளாஸ் ரொம்ப நல்லா தரவாக நம்ம படிச்சிட்டோம்னா அட்வான்ஸ் கிளாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட்வான்ஸ் கிளாஸை பொறுத்தளவு நம்ம அங்கே 12 கட்டத்துக்கு 9 கிரகத்துக்கும் பார்க்குறத இங்கே 4 கிரகத்துக்கு மட்டும் நம்ம பார்க்குறோம். எதாக இருந்தாலும் சரி 4 கிரகம், கோச்சாரமாக இருந்தாலும் 4 கிரகம், உள்ள கட்டத்தில் பார்க்குறதா இருந்தாலும் அந்த 4 கிரகத்துக்கு நம்ம பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப நுணுக்கமான அந்த புரிதல் வந்து இன்னும் ரொம்ப வியப்பாக இருக்குது. அவங்க அந்த கான்செப்டை எப்படி ஐயா வந்து எடுத்துகிட்டு வந்து இதுதான் உனக்கு இவங்க 4 பேர்த்த நம்ம கவனிச்சுக்கிட்டே வந்தோம்னா ஒவ்வொரு நட்சத்திரம் மாறும்போதும், ஒவ்வொரு லக்னம் மாறும்போதும், ஒவ்வொரு D9 மாறும்போதும், ஒவ்வொரு கோச்சாரத்தில் ஒரு பிளானட்ஸ் வந்து இதாகும்போது அந்த பிளானட் நமக்கு சம்மந்தம் இருக்கா, அந்த ஜாதகத்துக்கு அந்த பிளானட்டுக்கு சம்மந்தம் இருக்கா, இப்படி எல்லாமே அட்வான்ஸு மெத்தடில் நம்ம பார்க்கும்போது ஸோ நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், எதில் நமக்கு ஃபோக்கஸ் தேவையில்லை அப்படிங்கிறது ரொம்ப ப்ரில்லியன்ட், ரொம்ப எக்ஸலண்ட். அது அந்த அளவுக்கு வந்து இதுதான் நுணுக்கம். நம்ம 9 கோளையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் நமக்கு எது தேவை, எந்த பிளானட்ஸ் தேவை அப்படிங்கிற அந்த ஒரு நுணுக்கமான விஷயத்தை வந்து இந்த அட்வான்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அது ஒரு வியப்பாக இருக்குது. இது எல்லாருமே அட்டன் பண்ணணும்னு தான் நான் சொல்கிறேன். சிலரெல்லாம் பேசிக் முடிச்சுட்டு அவங்க அந்த பேசிக்லேயே நிற்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஏன்னா அட்வான்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 1 இயர்க்குள்ளே நடக்கிறது அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி தான் அங்கே எல்லாமே நடக்குது. பிளானட்ஸ் எல்லாமே அந்த இயக்க விதிக்கு உட்பட்டது. அந்த விதி தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் தெரியும் போது நமக்கு வந்து அது இன்னும் மேற்கொண்டு நம்ம எப்படி அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறத அந்த ஒரு நாலேஜ் வந்து நம்ம கேதர் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து இந்த கிளாஸில் நல்லா படிச்சிருக்கோம். அட்வான்ஸு இன்னும் மேற்கொண்டு ஹையர் லெவல் கிளாஸ் எது இருந்தாலும் நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். இந்த ஏஎல்பி உடைய பயணம்ங்கிறது ஒரு நல்ல தொடர் பயணமாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணுன்னா, இந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் பார்த்த உடனே 10 நிமிஷத்தில் மொத்த ஜாதகத்தையுமே நம்ம சொல்லிடலாங்கிற அளவுக்கு அந்த அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது. பர்ச்சேஸ் கூட என் ஒய்ஃப் சொன்னாங்க, எவ்வளோக்கு எத்தனை 3 மந்த்ஸா 6 மந்த்ஸா 1 இயரா அப்படிங்கும்போது நம்ம 1 இயர் தான் பர்ச்சேஸு. ஏன்னா நான் அதில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த 6 மந்த் 3 மந்த்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. 1 இயர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம அதில் ட்ராவல் பண்ணலான்னு இப்போ நம்ம முடிவு பண்ணிட்டு ஒரு ஏஎல்பி ஒரு அஸ்ட்ராலஜராக கூட நம்ம மாறிடலாங்கிற எண்ணம் பேசிக்லேயே வந்தது. இப்போ இது அட்வான்ஸில் ரொம்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஒய்ஃப் கூட சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ இலவசமாக வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கிறப்பயே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, என்னோடய ஜாதகத்துக்கு பலன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒய்ஃபு கூட நீங்கள் இதே பிஸ்னஸாக கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு அவங்க கூட எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அந்த நுணுக்கம் அந்த துல்லியத்தன்மை இருக்கிறதுனால
எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போனனால சரி கண்டிப்பாக நம்ம ட்ராவல் பண்ணணும். மேற்கொண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பயணத்தில் ஐயாவோட எப்போவுமே ஒரு நல்ல ஒரு சீடனாகவும், ஐயாவை பின்பற்றக்கூடிய அதாவது நல்ல ஒரு சீடனாக நான் வந்து ஐயாவுக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை நான் கற்றுக்கிட்டது. இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் எளிய மக்களுக்கும் ஐயா சொன்ன மாதிரி அனைவருக்கும் ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து இது கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு என்னால் முடிஞ்ச பங்கும் நான் வந்து நிச்சயமாக நான் செய்வேங்கிறதுல உறுதியளிச்சுக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. இந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ஜோதிட முறையை நீங்கள் அறிமுகப்படுத்தி எல்லாருக்கும் எளிமையாக கொண்டு போய் சேர்க்கிற விதம் இது எல்லாருக்கும் வராது. ஞானிகளுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு எண்ணம். அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கிறனால நீங்கள் ஞானிகளுக்கு ஞானியாக நான் உங்களை கருதுகிறேன் எப்போவுமே. ஏன்னா இந்த விஷயங்கிறது ரொம்ப அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த அருமை தெரியுது. இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதோட அருமை இன்னும் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிங்கிறதுனால நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் இந்த கல்வி அனைவருக்கும் சென்றடையணும். நல்லபடியாக அனைவரும் வந்து இந்த கல்வியை கற்றுக்கிட்டு அவங்கவுங்களுடைய வாழ்க்கை முறையை அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய யதார்த்தங்களை அவங்கவுங்க புரிந்து கொள்வதற்கு இந்த ஏஎல்பி ஜோதிடம் கல்வியாகவும் இல்லாமல் இது ஒரு வாழ்க்கை கல்வியாகவும் இருக்கிறதுங்கள நான் ரொம்ப நிச்சயமாக பெருமைப்படுறேன். இதில் நான் தொடர்ந்து இந்த ஏஎல்பிங்கிற இந்த குடும்பத்துக்குள்ளே நானும் ஒருத்தனாக இதுக்குள்ளே வந்து கலந்துக்கிட்டேன். நானும் இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஒரு நபர் தான். ஸோ இந்த பயணம் எனக்கு ஒரு நல்ல பயணமாக இருக்குது. என் வாழ்க்கைக்கும் சரி, என்னுடைய புரிதல்களுக்கும் சரி, மேற்கொண்டு ஐயாவுடைய வீடியோக்கள் எல்லாம் இப்போ யூடியூப்பில் வர ஆரம்பிச்சிது. ஐயா வந்து சொல்லக்கூடிய கருத்துக்களும் சரி மிக மிக நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் அவ்வளவு அழகாகவும் வந்து எடுத்து சொல்கிறாரு. உண்மையிலேயே வந்து ஐயா எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஐயாவுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.